பைத்தான் நகரத்தில் இருக்கக்கூடிய கோதாவரியுடைய கரையில் அமர்ந்திருக்கிறேன். இது ரொம்ப தொன்மையான நகரம், ஒரு 3000 ஆண்டு தொன்மையான நகரம். பழைய பேர் பிரதிஷ்டானபுரி, இப்போ பைத்தான் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு ஊர், நாகூர் அளவுக்கான ஊர். இங்கே ஒரு சிறப்பம்சம், இவ்வளோ பெரிய கோதாவரி ஒரு யூ வடிவில் சுற்றி போகிறது. இந்த படித்துறைக்கு வரக்கூடிய வழி முழுக்க ஏராளமான இடிபாடுகள், பழைய கைவிடப்பட்ட கோட்டைகள், உடைஞ்சு போன பில்டிங்ஸ் அப்படி இருக்குது. மனித நடமாட்டம் ரொம்ப குறைவு, 1-2 பேர் ஆம்பளைங்க மட்டும் சுற்றிட்டு இருக்காங்க. மிக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த மாதிரி இடம் உடனடியாக ஒரு கோஸ்ட் கதைகளை மனசில் உருவாக்குது. அந்த கோஸ்ட்னா என்னதுன்னா, ஹிஸ்டரி தான் கோஸ்ட். நம்முடைய எல்லாருடைய காலடி கீழே வரலாறு இருக்குது. நமக்கு நம்முடைய சொந்த குடும்பத்தில் வரலாறு கொஞ்சம் தெரியும். ஆகவே நம்ம கோஸ்ட் அதிகம் குடும்பத்திலேருந்து உருவாக்கிட்டு இருக்கோம். வரலாறு அதிகம் தெரிய இன்னும் அதிகமான கோஸ்ட்டுகளை உருவாக்கும். கோஸ்ட் என்பது நம்மால் மறக்க முடியாத, நம்முடைய ஆழ் மனதுக்குள்ளே போய் அங்கே ஏதோ வகையில் டைஜஸ்ட் ஆகாமல் கிடக்கூடிய ஒரு விஷயம். ஒரு குற்ற உணர்வு, இழப்புணர்வு, பிரமிப்பு, ஏதோ ஒன்று. பழைய கோட்டைகள், பழைய அரண்மனைகள், இடிபாடுகள், இதில் எல்லாத்துலேயும் இருக்கிறது வரலாறு என்கிற பிரம்மாண்டமான கோஸ்ட். இப்போ என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் இவ்வளோ நிறைய எழுதுறீங்க, ஆனால் மற்ற ரைட்டர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக எழுதுகிறாங்க, ஏன் இவ்வளோ நிறைய எழுதுறீங்க, எப்படி இப்படி நிறைய எழுதுறீங்க? அதுக்கு ஒரே காரணம் என்பது, நான் தொடர்ந்து பயணத்தில் இருக்கேங்கிறது. தொடர்ந்து உள்ளே போயிட்டு இருக்குது. அதனால தான் அவ்வளோ வெளியே வருது. குடும்பத்துக்குள்ளே, ஒரு கிராமத்துக்குள்ளே, ஒரு வாழ்க்கைக்குள்ளே, ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே வாழக்கூடிய எழுத்தாளர்கள் அதிகமான அவங்க 200 பக்கத்துக்கு மேலே எழுதக்கூடாதுன்னு தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா அவங்களே அவ்வளோதான் சொல்லதுக்கு இருக்கும். ஆனால் எனக்கு இருக்கிறது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு உலகம். இப்போ நான் பிரதிஷ்டானபுரியில் உட்காந்துருக்கேன். என்னுடைய 3000 ஆண்டு வரலாறு எனக்கு தெரியும். இது அஸ்மாகர்களுடைய காலமாக இருந்திருக்குது. அதன் பிறகு ஹேகையருடைய காலம், அதன் பிறகு சதகர்ணிகளுடைய காலம், அதன் பிறகு மௌரிய ஆட்சி காலம், அதன் பிறகு ராஷ்டிரகூடர்கள், அதன் பிறகு இஸ்லாமியர்கள், அதன் பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி காலம். எவ்வளவு காலங்கள் இது வழியாக கடந்து போயிருக்கு. இவ்வளவு காலத்துடைய தடயங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மண் என்பது நாம் தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்க வேண்டிய ஒரு இடம். இது நமக்குள்ளேருந்து ஆத்மாவிலிருந்து கோஸ்ட்டாக தான் வெளியே வரும். ஆகவே தான் எனக்கு கோஸ்ட் கதைகள் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. என்னுடைய கோஸ்ட் கதைகள் எதுவுமே பயமுறுத்தக்கூடிய பேய் கதைகளாக. அந்த பயம் என்பது இங்கிலீஷில் ஃபியர், அது ஒரு பயங்கர உணர்வு தான். ஒரு பிரமாண்டமான இறந்த காலம் நமக்கு அளிக்கிறது பயங்கர உணர்வு. அதை ஒரு ஒரு விதமான தன்னை மீறின மெய் உணர்வு என்று சொல்லலாம். அது எல்லா வகையிலையும் நமக்கு ஒரு பெரிய அருவியை பார்த்தாலும் அதுதான் வருது. ஒன்றும் வேண்டாம், மொட்டை மாடியில் வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை பார்த்து கிடந்தாலும் நமக்கு வரக்கூடியது அந்த ஃபீலிங். அதை மொழியில் கேட்ச் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை தான் என்னுடைய படைப்புகள் வழியாக தொடர்ந்து செய்கிறேன். ஆகவே என்னுடைய படைப்புகள் எப்போவுமே ஒரு வியப்புணர்வு இருந்துக்கிட்டே. முன்னாடி ரொம்ப காலம் முன்னாடி ஒரு தமிழ் எழுத்தாளர்கிட்ட, உங்கள் படைப்புகள் எல்லாத்துலேயும் ஒரு வியப்புணர்வு இருக்குது, ஒரு பிரமிப்புணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது என்று சொன்னார். அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், அது உண்மைதான். இப்போது ஒரு நாகர்கோவிலுடைய அன்றாட வாழ்க்கை எழுதக்கூடிய ஒருத்தருடைய எழுத்தில் வியப்போ திகைப்போ இருந்தால் அது மிகை. மதுரையுடைய, திருநெல்வேலியுடைய, சென்னையுடைய ஒரு டே டு டே வாழ்க்கையில் எதை எழுதினாலும் அதில் மிகையும் இது வரக்கூடாது, அலங்காரமும் வரக்கூடாது, திகைப்பு, மிகைப்பு, பிரமிப்பு போன்ற உணர்வுகளே வரக்கூடாது. நீங்கள் அந்த வார்த்தையே வரக்கூடாது, ஏன்னா அதில் ஒன்றும் இல்லையே. ஆனால் இது வாண்டி ஒரு இடத்துல உட்காரக்கூடிய ஒருவன் அடையக்கூடிய உணர்வு என்பது தன்னை மீறின ஒன்று தான். அவன் பக்கத்தில் வரலாறு ஒரு கோஸ்ட்டாக உட்கார்ந்துருக்கு. அதுக்கு காலம் கிடையாது, அது அகால பேருருவம். அதை எழுதுறதுக்கு தேவையான ஒரு மெடிடேஷனை தான் இந்த மாதிரி இடங்களை நான் பண்ணிட்டு இங்கே உட்கார்ந்துக்கிட்டு என்னால் இங்கு வாழ்ந்த ஒவ்வொரு ஆளுமையிலும் தொட்டு எழுப்ப முடியுது. கொஞ்சம் முன்னாடி தான் இங்கே இருக்கக்கூடிய சதகர்ணிகளுடைய ஸ்தம்பத்தை பார்த்து, இது கௌதமி புத்திர சதகர்ணியோட காலத்தில் நிறுவப்பட்டதுன்னு சொல்கிறார். இந்தியாவுடைய மிக தொன்மையான கல் சின்னங்களில் ஒன்று. கிபி 4ஆம் நூற்றாண்டு வாக்கில் கட்டப்பட்டது. அதன் பிறகு
எவ்வளவோ நினைவகங்கள் இந்தியாவில் வந்தாலும் கூட அவ்வளவு தொன்மை கொடுக்கக்கூடிய பிரமிப்பு உண்டு அதில் இருக்குது. அதை விட தொன்மை கொடுக்கக்கூடிய பிரமிப்பு இந்த காலாதீதமாக விடக்கூடிய ஆற்றில் இருக்குது. இந்த திகைப்பையும் பிரமிப்பையும் மிக குறைவானவர்கள் தமிழில் எழுதியிருக்கிறாங்க. இந்திய அளவிலே குல்லதுலைன் ஹைதருடைய அக்னி நதி இந்த திகைப்பை எழுதியிருக்கு, காலத்திகைப்பை. தமிழில் விஷ்ணுபுரம் அந்த காலத்திகைப்பை முழுமையாக தொட்டு எழுத்த ஒரு படைப்பு நான் சொல்லுவேன். பிறகு அந்த திகைப்பையே இன்னும் ஒரு காஸ்மிக் பிரபஞ்ச திகைப்பாக மாற்றிக்கிட்ட ஒரு படைப்பு என்று வெண்முரசு சொல்லுவேன். திரும்ப திரும்ப நான் எழுத நினைக்கிறது அதை தான். எளிய மானுட வாழ்க்கையை எழுதுவது என்பது ஒரு பெரிய சவால் அல்ல. மானுட வாழ்க்கையுடைய எல்லா நுட்பங்களையும் அள்ளி போட்டு 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 நிரப்ப முடியாத ஒரு வரலாற்று ஆழ ஒன்று இருக்குது, அதை எழுதுறது தான் என்னுடைய சவால். ஸோ நான் வரலாற்றின் திகில் எழுத்தாளர் என்று என்ன சொல்லிக்கொள்வேன். நன்றி.